ஈராங்குடி வணக்கம். தமிழர் தாயகத்தில் அரசால் முன்னெடுக்கப்படும் சிங்கள பௌத்த விரிவாக்கத்துக்கு எச்சரிக்கை. இந்த அறிக்கை வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார்கள் சார்பில் வெளியிடப்படுகிறது. தமிழ் மக்கள் மனச்சாட்சியாக நிற்கும் இந்த தாய்மார்கள் உண்மை மற்றும் நீதிக்கான தங்களின் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். 3359 நாட்களாக தொடர்ந்து போராடும் அவர்கள் சுழற்சி முறையான உணவு தர்ம போராட்டத்தை தங்களின் சிறிய போராட்ட கூடத்தில் நடத்தி வருகின்றனர். வவுனியாவில் உள்ள இந்த எளிமையான கூடம் இன்று தமிழர் துயரத்தின் சின்னமாகவும் நீதிக்கான உறுதியான குரலாகவும் மாறியுள்ளது. அவர்கள் தினமும் கேட்கும் கேள்வி ஒரே கேள்வி: எங்கள் குழந்தைகள் எங்கே? இன்னும் பதில் இல்லை. அதே நேரத்தில் டைலிட்டி, வெடுக்குநாரி, குருந்தூர்மலை, வவுனியா, சமணங்குளம் போன்ற தமிழர் தாயக பகுதிகளில் அரசால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. சட்டவிரோத காணி அபகரிப்பு, சிங்கள பௌத்த கட்டிட நிர்மாணம், இனப்பெரம்பல் மாற்றம். இவை பாரம்பரியம் அல்ல, இவை அரசியல் அழிப்பு அரசியல். இந்த பகுதியில் சிங்கள பௌத்த வரலாற்று ஆதாரம் எதுவும் இல்லை. ஏதேனும் பௌத்த மரபு இருந்தால் அது தமிழ் பௌத்தம், சிங்கள விரிவாக்கம் அல்ல. இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நேரத்தில் பொதுமக்கள் பணத்தை தமிழர் பகுதிகளில் மத சின்னங்களை கட்டுவதற்காக செலவிடுவது அவசியமற்றதும் வீணுமாகும். இந்த நிதி தெற்கில் வாழும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் பயன்படுத்தப்பட வேண்டும், பிரிவினையை ஊக்குவிக்க அல்ல. நாங்கள் தெளிவாக அறிவிக்கிறோம்: தமிழர் தாயகத்தில் வலுக்கட்டாயமாக திரிக்கப்படும் எந்த அமைப்பையும் தமிழர்கள் நிராகரிப்பார்கள். பின்வரும் வழிகளில் கட்டப்பட்டவை தமிழர் ஒப்புதல் இல்லாமல் இராணுவத்தின் ஆதரவுடன் அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி. இவை அனைத்தும் சட்டபூர்வமற்றவை. வரலாறு ஏற்கனவே இதற்கு பதிலளித்துள்ளது. கொசோவோவில் ஆக்கிரமிப்பின் போது கட்டப்பட்ட கட்டிடங்கள் பின்னர் அகற்றப்பட்டன, மாற்றப்பட்டன, திருத்தப்பட்டன. வலுக்கட்டாயமாக கட்டப்பட்டவை நிலைத்திருக்காது. தமிழர் அரசியல் உரிமைகளும் இறையாண்மையும் மீள நிறுவப்படும் நாளில் இவ்வாறு திணிக்கப்பட்ட சிங்கள பௌத்த கட்டிடங்கள் சட்ட ரீதியாக ஆய்வுக்கு செய்யப்படும், ஜனநாயக முறையில் தீர்மானிக்கப்படும், வரலாற்று நீதி அடிப்படையில் திருத்தப்படும். வவுனியா தாய்மார்கள் உலகுக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் வெறும் அறிக்கைகளில் மட்டுப்படாமல் அழுத்தமும் பொறுப்பு கணக்கெடுப்பும் மேற்கொள்ள வேண்டும். அமெரிக்கா தனது வளங்களையும் உலகளாவிய செல்வாக்கையும் பயன்படுத்தி தமிழ் இறமையையும் சர்வதேச விசாரணையையும் முன்னெடுக்க வேண்டும். உள்ளூர் முறைகள் தோல்வியடைந்து விட்டன. சர்வதேச தலையீடு அவசியம். இந்த சிறிய போராட்ட கூடத்தில் உலகுக்கு சொல்லும் உண்மை: நீதி தாமதிக்கப்பட்டது, திட்டமிட்டு மறுக்கப்பட்டது. சட்டவிரோத கட்டிடங்களை நிறுத்துங்கள், இனப்பெரும்பலை மாற்றத்தை நிறுத்துங்கள், ஸ்ரீலங்கா பணத்தை வீணாக்குவதை நிறுத்துங்கள், தாய்மார்களுக்கு பதிலளிக்கவும், காணிகளை மீட்டளிக்கவும், தமிழர் தாயகத்தை மதிக்கவும். வரலாறு, உண்மை, நீதி வெல்லும். நன்றி.